வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மொபை. ஒன் பீஸ்ல 2 பைரேட் குரூ இருக்கு. இந்த 2 பைரேட் குரூக்கு இடையில தீராத ஒரு பகை இருக்கு. என்னைக்கு இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்க போறாங்களோ அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். வெறித்தனமா இருக்கும். நிறைய ஃபேன்ஸ் வந்து அந்த பேட்டில் கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பைரேட் குரூ யாருன்னு பாத்தீங்கன்னா ரெட் ஹேர்டு, இன்னொரு பைரேட் குரூ வந்து பிளாக் பியர்டு. ஸோ இவங்க 2 பேரும் மீட் பண்ற அன்னைக்கு ஒரு அல்டிமேட்டான பேட்டிலா இருக்க போகுது. ஸோ இந்த பேட்டில் எப்படி இருக்க போகுதுன்னா ஹாக்கி வெஸ் டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ். ஸோ இவங்க 2 பேருக்குமான பேட்டிலாக தான் இருக்க போகுது. பிளாக் பியர்டு பைரேட் குரூ இருக்காங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருமே டெவில் ஃப்ரூட் யூஸராக இருக்காங்க. அதோட ரொம்ப பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட் எல்லாம் தேடி தேடி ஹண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து ஹாக்கி யூஸ் பண்றாங்க. இந்த சைடு ரெட் ஹேர்ட் எடுத்துட்டீங்கன்னா இவங்க எல்லாருமே ஹாக்கி யூசர்ஸ். அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாகவே யூஸ் பண்றாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமான பேட்டில்ங்கிறது ஹாக்கி வெஸ் டெவில் ஃப்ரூட் யூசருக்கான பேட்டிலாக தான் இருக்க போகுது. இந்த பேட்டில் நடந்ததுன்னா யாருக்கு யார் மேட்ச் ஆவாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு ஹைப் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதையும் தட்டி விட்டுருங்க. டாக்யூ வெஸ் ஹான்கோ. டாக்யூ யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பீரியடோட பைரேட். அவனை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அவனை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மிஸ்கால்குலேட் பண்ணுறதுக்கான சான்ஸுங்கிறது வந்து இருக்கு. அவன் வந்து சிக்ஸிக் டெவில் ஃப்ரூட் யூசர். அவனால் எவ்ரி செகண்ட் புதுசாக ஒரு இல்னஸை கிரியேட் பண்ணி அதை ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இவனை வந்து டெத் கார்டுன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அவன் ஒரு குதிரையில தான் வந்துட்டு இருப்பான். அந்த குதிரையுமே ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். இவன் இல்னஸ் கிரியேட் பண்ணுறான்ல, அது வந்து அந்த குதிரையுமே அஃபெக்ட் பண்ணி இருந்திருக்கும். அதுக்கப்புறமா அருவா மாதிரியான ஒரு வெப்பன் வந்து யூஸ் பண்ணுவான். அது வந்து எப்போ யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு தெரியாது. கெஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டக்குன்னு இன்ஸ்டன்டா வந்து அந்த வெப்பன் வந்து யூஸ் பண்ணுவான். ஹான்கோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரெட் ஹேர்டு பைரேட் டாக்டர் அப்படிங்கிறனால அந்த மேட்சப் வந்து நான் வைக்கல. ஸோ இவரோட எபிலிட்டிஸ் என்னங்கிறத நான் சொல்றேன். இவருக்கு வந்து மெடிக்கல்ல நல்ல ஒரு நாலேஜ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல, அந்த நாலேஜை யூஸ் பண்ணி இவரால் பேட்டிலையும் யூஸ் பண்ண முடியும். பாய்சன் பேஸ் பண்ண அட்டாக்லாம் இவரால் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா இவர் செம்ம இன்டெலிஜென்ட், ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்காரு. கிட்ட இருக்கான்ல, ஸோ அந்த பைரேட் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷனை இவர் வந்து சாங்ஸுக்கு வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ செம்ம தெளிவாக யோசிக்கிறவர். அதுக்கப்புறமா வெப்பன் இருக்கு இல்லையா, அதை மாஸ்டர் பண்ணவர். ஸோ எப்படி சொல்றேன்னா, இப்போ ஆப்போனன்ட் வந்து ஒரு வெப்பன் யூஸ் பண்ணி வேற பேட்டில் பண்றாங்கன்னா, பேட்டில் பண்றப்போ அந்த வெப்பனை உடனே அனலைஸ் பண்ணி அதை டிஸ்மேண்டில் பண்ணிடுவாரு. இப்போ வந்து டாக்யூ என்னதான் ஒரு சிக்னஸை கிரியேட் பண்ணி பேட்டில் பண்றான்னா, அதை ஹேண்டில் பண்றதுக்கான கெப்பாசிட்டி ஹான்கோ கிட்ட வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி இன்டெலிஜென்ட் இருக்காரு. அதுக்கப்புறமா வெப்பனையும் இவரால் வந்து டிஸ்மேண்டில் பண்ண முடியும். ஸோ அதனால இவங்க 2 பேருக்குமான மேட்சப்ங்கிறது தான் பக்கவா இருக்கும். கேப் வெஸ் சஞ்சுவான் வோல்ஃப். இந்த வோல்ஃபை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கோம். இவன் தான் எல்லாரோடையுமே ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குவன். எந்த அளவுக்கு பெருசா இருப்பானா, அவனை தூக்கி கடல்லே போட்டாலும் அவனால அதுல நடக்க முடியும். இவன் வந்து ஜெயிண்ட். ஸோ அதோட இவன் ஹியூஜ் டெவில் ஃப்ரூட் யூசர். ஸோ அதை சாப்பிட்டனால இன்னும் ரொம்ப பெரிய ஜெயிண்டிக்கா அவனால வந்து மாற முடியும். அப்படி மாறுறப்போ அவனோட ஸ்ட்ரென்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். நம்ம கேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் வந்து எப்படின்னு வச்சுக்கீங்களே, நம்ம ரெட் ஹேர் பைரேட்லயே இவர் தான் கொஞ்சம் ஜெயிண்டிக்கா இருப்பாரு. ஆளு பாக்குறதுக்கு தான் அப்படி இருப்பாரு. ரொம்ப ரொம்ப சையான ஒரு டைப். பூச்சியெல்லாம் பார்த்தா தலைவர் வந்து டக்குன்னு பயந்துருவாரு. இதை வச்சு இவரை வீக்குன்னு நினைக்க முடியாது. இவரோட எபிலிட்டிங்கிறது என்னன்னா ரோர் பண்ணுவாரு. ஸோ அந்த ரோருங்கிறது வந்து சாதாரண ரோர் கிடையாது. அவர் ரோர் பண்றப்போ இந்த ஏரை ஒரு ரேசர் பிளேடு மாதிரி அவரால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி ரோர் பண்றாருன்னு வச்சுக்கீங்களே, அவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க எல்லாத்தையும் கண்ணா புண்ணான்னு கட் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறமா அந்த சவுண்டு கேட்கறாங்களே, அவங்க வந்து பேரலைஸ் ஆயிடுவாங்க. இப்போ என்னதான் சஞ்சுவான் வோல்ஃப் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளா இருந்தாலும் இப்படி ரோர் அட்டாக் யூஸ் பண்றப்போ அதுலேருந்து அவன் எஸ்கேப் ஆகுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுலயும் இவர் வந்து ரொம்ப ஹையா ஹாக்கி யூஸ் பண்ணி இந்த ரோர் எல்லாம் போறாருன்னு வச்சுக்கீங்களே, அவனுக்கு வந்து அடி வேற லெவலில் விழுகும். ஸோ அதுக்கப்புறமா இவர் வந்து 2 ஸ்வாட் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணுவாரு. அதையும் வேற லெவலில் ஸ்கில்ஃபுல்லா வந்து இவரால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இவங்க 2 பேருக்குமான மேட்சப்ங்கிறது கரெக்டா இருக்கும். லைம் ஜூஸ் வெஸ் வாஸ்கோ சாட். வாஸ்கோ சாட் இருக்காளையா, இவன் வந்து இம்பல் டவுன்ல 6th லெவல்ல இருந்த பிரிசனர். ஸோ ரொம்ப ரொம்ப ஒஸ்டானவன். நிறைய பேர் வந்து பிளாக் பீரியட்ல வந்து இம்பல் டவுன் 6th லெவல்ல இருந்த பிரிசனர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜெயிண்டிக்கானவன். வோல்ஃப் இருக்கான் இல்லையா, அவனுக்கு அடுத்து ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறது வந்து வாஸ்கோ சாட் தான். இவனோட எபிலிட்டிங்கிறது ஆல்கஹாலை இவனால மேனிபுலேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆல்கஹாலை யூஸ் பண்ணி ஒரு பபுள் மாதிரி வர வச்சு அதில் உட்காந்துட்டு இவன் ஜாலியாக ஃப்ளை பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா ஃபயர் பேஸ் பண்ண அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவான். அப்படி பண்றப்போ ஆல்கஹாலோட அதை மிக்ஸ் பண்ணி அந்த அட்டாக்கை என்ஹான்ஸ் பண்ணியிருப்பான். அந்த அட்டாக் வந்து அப்போதைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம லைம் ஜூஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருப்பார். இவரால் மூன் வாக் பண்ண முடியும். எப்படி நம்ம சாஞ்சி வந்து ஏரில் வந்து நடப்பான் இல்லையா, அதுக்கப்புறமா CP9s ஏரில் வந்து நடப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இவரால் நடக்க முடியும். அது மட்டும் கிடையாது, ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் வந்து 2 டைப் ஆஃப் ஹாக்கி யூஸ் பண்ணி வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஆர்மமெண்ட் ஹாக்கி, அதுக்கப்புறமா அப்சர்வேஷன் ஹாக்கி. ஸோ ஆர்மமெண்ட் ஹாக்கியை யூஸ் பண்ணி இவரால் வந்து கிக் பண்ண முடியும். வாஸ்கோ சாட் இருக்கான்ல, அவன் வந்து பபுள் மாதிரி ஆல்கஹாலை யூஸ் பண்ணி ஃப்ளை பண்ணாலும் இவரால் ஏரில் போயிட்டு இவரால் அவனை வந்து அட்டாக் பண்ண முடியும். இவர் வந்து ஒரு ஸ்டாஃப் யூஸ் பண்ணுவார். அந்த ஸ்டாஃப் நார்மலான ஸ்டாஃப் கிடையாது, எலக்ட்ரிக்கல் பேஸ் பண்ண அட்டாக் எல்லாம் அதுலேருந்து பண்ண முடியும். ஸோ பேட்டில் பண்ணிட்டு இருக்கப்போ எலக்ட்ரிக்கல் சாக் கொடுக்குற மாதிரி வெறித்தனமான பவர்ஃபுல்லான அட்டாக் எல்லாம் இவரால் போட முடியும். ஸோ இவங்க 2 பேருக்குமான மேட்சப்ங்கிறதும் வெறித்தனமா இருக்கும். பங்க் பஞ்ச் வெஸ் கேத்தரினா டிவோன். இவளுக்கு
இவனுக்கு வந்து ஒரு நிக்நேம் இருக்கு, மூன் ஹண்டர். இவன் வந்து ஒரு பொண்ணுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றான்னா, அவங்களோட தலைய வெட்டி கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கா. விம்பிள்டவுன்ல 6th லெவல் வந்து இவள பிடிச்சு போட்டு வந்திருப்பானுங்க. இவளால ஒருத்தவங்க மாதிரியே அப்படியே டோட்டலா மாற முடியும். சோ அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கும்னா, அவங்களோட ட்ரெஸ், அவங்களோட வாய்ஸ், அவங்களோட ஆட்டிட்யூட்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே அக்யூரேட்டா இருக்கும். ஸோ இதனால செம்ம சூப்பரா வந்து இவளால ஸ்பை பண்ண முடியும். அதுக்கப்புறமா இவளோட டெவில் ஃப்ரூட் பவரை யூஸ் பண்ணி இவரால 9 டெயில் ஃபாக்ஸாவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். அப்படி மாறுறப்போ ரொம்ப ஸ்பீடா இருக்கா. இவரோட ஸ்ட்ரென்த் எல்லாமே ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா ஜோயன் டைப் டெவில் ஃப்ரூட் யூசர் இருக்காங்கல்ல, அவங்கள டச் பண்ணி அவங்களோட பவர்ஸை காப்பி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கு. பட் எந்த அளவுக்கு காப்பி பண்ண முடியும், அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஓரளவுக்கு பவர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இவளோட பேட்டில் பண்றதுக்கு வந்து பங்க் பஞ்ச் தான் கரெக்டா இருக்கும். இவர் வந்து ரெட் கிளியர் பைரேட்ல சீனியர் ஆபீசர். இவர் எப்பவுமே சிங்கிளா பார்க்க முடியாது. அவரோட ஒரு குரங்கு இருக்கும். அதோட பேரு மான்ஸ்டர். அது வந்து இவரோட தலையிலேயே உட்கார்ந்திருக்கும். சோ அத பார்க்கறப்போ ஒரு முடி இருக்குன்னு சொல்லிட்டு கூட நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலா அவர் வந்து மொட்டை. இவர் தான் ரெட் கிளியர் பைரேட்டோட மிஸ்யூசியன். அதுக்கு வந்து இந்த மங்கி இருக்கு இல்லையா, அதுவுமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணும். அந்த மங்கி வந்து நார்மலான மங்கி கிடையாது. அதால ஹியூமன் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பங்க் பஞ்சோட பவர்ஸ்ங்கிறது என்னன்னா, அவரால் ரொம்ப பவர்ஃபுல்லான பஞ்ச் போட முடியும். அந்த பஞ்ச்லயே அவங்க வந்து நாக் அவுட் ஆயிருவாங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹாக்கி யூசர். ஸோ இவர் மாதிரியே மான்ஸ்டர் இருக்குல்ல, அதுவும் பஞ்ச் பண்ணி அட்டாக் பண்ணும். ஸோ இவங்க 2 பேரும் டாக் டீம் போட்டாங்கன்னு வச்சுக்கீங்களே, அந்த பேட்டில்ங்கிறது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். கேத்தரினா டிவோனுக்கு அகைன்ஸ்டா இந்த சீரியந்து பேட்டில் பண்றது வந்து பங்க் பஞ்ச் பண்ணா பக்காவா இருக்கும். லஃபிட் வெஸ்ட் பில்டிங் ஸ்னேக். லஃபிட்டோட டெவில் ஃப்ரூட் வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் மித்திக்கல் ஜோயனா இருக்கலாம். ஸோ அவனோட பவர்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அவனோட ஹேண்ட் இருக்குல்ல, அதை விங்ஸா மாத்தி அவனால ஃப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஹிப்னாட்டிஸ் இருக்குல்ல, அதை வேற லெவல்ல பண்றான். எந்த அளவுக்கு பண்றான்னா, அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி மெரெயினை ஏமாத்தி கேட் ஆஃப் ஜஸ்டிஸை கூட ஓபன் பண்ண வச்சிருந்திருப்பான். இவன் தான் பிளாக் பீரியடோட நேவிகேட்டர். செம்மையா ஸ்பை பண்றான். ஸோ இவனாலையும் ஹாக்கி யூஸ் பண்ண முடியணும். பட் கான்குரர் ஹாக்கி யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா அப்சர்வேஷன் ஹாக்கி, அதுக்கப்புறமா ஆர்மமெண்ட் ஹாக்கி கண்டிப்பா வந்து இவனால யூஸ் பண்ண முடியணும். இவனோட பேட்டில்ங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இல்லாம ரொம்ப டாக்டிக்கலா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இவனுக்கு மேட்சா நான் யாரை எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, பில்டிங் ஸ்னேக். இவர் வந்து ரெட் ஹேர்ட் பைரேட்டோட நேவிகேட்டர். ஸோ இவரோட ஸ்கில்லுங்கிறது அல்டிமேட்டா இருக்கு. இவரால 2 ஸ்வாட் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ண முடியும். அதை ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாவே யூஸ் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறமா ரெட் ஹேர்ட் பைரேட்டோட சீனியர் ஆஃபீஸரா இருந்துட்டு இருக்காரு. இவராலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹாக்கியை யூஸ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் கிடையாது, இவர் 2 ஸ்வாட் ஸ்டைல் யூஸ் பண்ணி பேட்டில் பண்றாரு இல்லையா, அப்போதைக்கு இவரால் கிக் பண்ணவும் முடியும். அந்த கிக் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதுல வந்து ஆர்மமெண்ட் ஹாக்கியையும் இன்ஃபியூஸ் பண்ணி அவரால் வந்து கிக் பண்ண முடியும். ஸோ லஃபேட்டுக்கு ஈக்குவலா நான் ரெட் ஹேர்ட் பைரேட்ல பாக்குறது வந்து பில்டிங் ஸ்னேக். ஜீசஸ் பர்கர்ஸ் வெஸ் லக்கி ராக்ஸ். பர்கர்ஸ் இருக்கான் இல்லையா, இவனுக்கு வந்து ஒரு நிக் நேம் இருக்கு, சாம்பியன். இவன் வந்து ரெஸ்லர். ஸோ நிறைய பேட்டில்ல இவன் கலந்துக்கிட்டு பேட்டில்ல வின் பண்ணி இவன் வந்து சாம்பியன் ஆயிருந்திருக்கான். இவனோட பெரிய பிளஸ்ங்கிறது இவனோட ஸ்ட்ரென்த். ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருப்பான். ஷாக் வேவ் வரக்கூடிய அட்டாக் எல்லாம் இவனால போட முடியும். அதுக்கப்புறமா அவன் டெவில் ஃப்ரூட் யூசராகவும் ஆயிருந்திருப்பான். ஸ்ட்ராங் ஃப்ரூட். ஸோ இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவனோட ஸ்ட்ரென்த்துங்கிறது வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். அவனால ஒரு பெரிய மவுண்டெயினை கூட அசால்ட்டா புட்டிங்கி தூக்கி எறிய முடியும். ஸோ அதுக்கப்புறமா அட்டாக் பண்றான் பார்த்தீங்களா, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். மெயினா இவன் தான் ஃபர்ஸ்ட் டைட்டானிக் ஷிப்போட கேப்டனா இருந்துகிட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு ஈக்குவலா நான் ரெட் ஹேர்ட் பைரேட்ல யாரை சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, லக்கி ராக்ஸ். என்ட்ரியே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆளோட டிசைனுமே வேற மாதிரி இருக்கும். நல்ல குண்டா இருப்பாரு. கையில ஒரு பிஸ்டலோட ஒரு சிக்கன் பீஸை வச்சுக்கிட்டு தான் எப்பவுமே வருவாரு. இவர் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப குண்டா இருப்பாரு. செம்ம ஸ்பீடு. ரெட் ஹேர்ட் பைரேட்லயே ரொம்ப ஸ்பீடா இருக்கவர்னா அது வந்து இவர் தான். இவர் தான் கம்மு கம்முன்னு டெவில் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப ஸ்பீடா எடுத்துட்டு வந்தது இவர் தான். இவரால ஒரு பெரிய பால் மாதிரி ஆக முடியும். ஸோ அப்படி பால் மாதிரி ஆகி அப்படியே உருண்டுட்டு போயிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து போட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இன்னும் நிறைய பேர் வந்து அதில் வச்சு இவரால தூக்கி எறியவும் முடியும். பிஸ்டல் வச்சிருக்காரு இல்லையா, தரமா ஷூட் பண்ணுவாரு. அவரோட நிழல் மூவ் ஆகுறதுக்கு முன்னாடியே அவரால் ஷூட் பண்ண முடியும். ஸோ இவருமே ரொம்ப ஹை லெவலில் ஹாக்கி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான். சீனியர் ஆஃபீஸரா வேற இருக்காரு. இவங்க 2 பேருக்கு தான் மேட்ச் அப் வந்து பக்காவா இருக்கும். எசோப் வெஸ்ட் வானகூர். இந்த பேட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இப்போ வானகூர் எடுத்துக்கிட்டோம்னா அவன் வந்து ஸ்னைப்பர். ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து அவனால அசால்ட்டா மார்க் பண்ணி ஷூட் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, அவன் ஒரு டெவில் ஃப்ரூட் யூஸரா இருக்கான். ஸோ அதோட பவர்ஸ்ங்கிறது என்னன்னா, அவனால டெலபோர்ட் ஆக முடியும். இது என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, இப்போ வந்து அவன் ஆல்ரெடி ஸ்னைப்பரா இருக்கான். லாங் ரேஞ்சில இருந்து ஷூட் பண்ணுவான் தானே. இப்போ இந்த டெலபோர்டேஷன் பவர் இருக்கனால எங்க எப்ப ஷிஃப்ட் ஆவான்னு சொல்லிட்டே தெரியாது. ஸோ அதனால அவனை கெஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அவனோட அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எசோப்பை காட்டுறப்போ ஆறாவே வேற லெவல்ல இருக்கும். எசோப்போட ரெக்கார்ட் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அல்டிமேட்டா இருக்கும். எசோப் வந்து இது வரைக்கும் அவர் டார்கெட் பண்ணி அடிச்ச எதுவுமே மிஸ்ஸே ஆனது கிடையாது. அதுலயும் ரொம்ப தூரத்துல இருக்க ஒரு எறும்போட ஆண்டனாவை கூட அவரால் குறிப்பாத்து அடிக்க முடியும். அந்த எறும்புக்கு எதுவும் ஆகாமலேயே. எசோப்போட ஸ்பெஷல் என்னன்னா, அவரோட அப்சர்வேஷன் ஹாக்கி இருக்குல்ல, அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுவாரு. ஸோ அப்படி பண்றப்ப என்ன ஆகுனா, ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு சில செகண்ட்ஸ் வந்து இவரால் பார்க்க முடியும். ஆல்ரெடி ஒரு ஸ்னைப்பர். ஸோ ஒரு பர்சன் எங்கே ஓட போறான்னு சொல்லிட்டு இவர் முன்னாடியே பார்த்துருவாரு. ஸோ அப்படி
பார்த்துட்டு அட்டாக் பண்றாருன்னு வச்சுக்கங்களேன், அதெல்லாம் வெறித்தனமா இருக்கும். இப்போ நம்ம வந்து வானகூர் எடுத்துக்கிட்டோம்னா, அவனுக்கு வந்து டெலபோர்டேஷன் பவர் இருக்கு. ஸோ இந்த டெலபோர்டேஷன் பவர் இருக்கனால, அவனால வந்து அசால்ட்டா இன்னொரு இடத்துலேருந்து மாறி மாறி போயிட்டு இருக்க முடியும். இவர்கிட்ட வந்து அப்சர்வேஷன் ஹாக்கி இருக்கு. ஸோ அது எப்படி மேட்ச் ஆக போகுது, எப்படி டார்கெட் பண்ணி அடிக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இதுக்கு முன்னாடி எசோப் பேட்டில் பண்ணார் இல்லையா, அந்த பேட்டில் மாதிரி இந்த பேட்டில் வந்து அவ்வளோ ஈஸியா இருந்துராது. கண்டிப்பா டஃபா தான் இருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்குமான மேட்ச் அப்ங்கிறதும் பயங்கரமா இருக்கும். அடுத்து வந்து சிரியு, அதுக்கப்புறமா நம்ம பென் பெக்மேன். ஸோ இந்த மேட்ச் அப்ல வந்து யார் வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்பவே நமக்கு தெரியும். சிரியு எடுத்துக்கிட்டோம்னா கிளியர் டெவில் ஃப்ரூட் யூஸரா இருக்கான். ஸோ அதனால அவனை வந்து பார்க்க முடியாது. அவன் வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா ஸ்வாட் யூஸ் பண்ணி பேட்டில் பண்றான். ஸோ இன்விசிபிளா இருந்துகிட்டு அட்டாக் பண்றப்போ அந்த அட்டாக்கை கெஸ் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுலயும் அவனுக்கு வந்து இந்த டார்ச்சர் பண்றது, கில் பண்றது அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் சிரியு. ஸோ இந்த சைடு நம்ம பென் பெக்மேன் எடுத்துக்கிட்டோம்னா, பென் பெக்மேன்லாம் அல்டிமேட். ஈஸ்ட் ப்ளூலயே அதிக ஐக்கியூ இருக்குதுன்னா இவருக்கு தான். மவுண்டன் பேண்டிட் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் இவர் ஒரே ஆளே கில் பண்ணி இருப்பாரு. அவரோட பிஸ்டல் இருக்குல்ல, அதை திருப்பி பிடிச்சிக்கிட்டு அதோட புடிய வச்சு அடிச்சே கில் பண்ணியிருப்பாரு. ரொம்ப ஸ்பீடு, இவரோட ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப ஹையா இருக்கும். இவரோட அப்சர்வேஷன் ஹாக்கி இருக்கு இல்லையா, இதுவுமே வேற லெவல்ல இருக்கும். ஆர்மமெண்ட் ஹாக்கி இருக்குல்ல, இதையும் அல்ட்ராவா யூஸ் பண்ணுவாரு. ஸோ இவர் எந்த அளவுக்கு அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னா, ஸோ நார்மலாக வந்து அவரோட டிஃபென்ஸ் அஃபென்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் அவர் வந்து ஷூட் பண்ணுவார்ல, அப்படி ஷூட் பண்ணுறப்போ அவரோட புல்லட்டில் அவரோட ஆர்மமெண்ட் ஹாக்கியை இன்ஃபியூஸ் பண்ணி ஷூட் பண்ண முடியும். ஸோ அவர் ஷூட் பண்ணுறதும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். என்னதான் சிரியு வந்து பார்க்க முடியாத மாதிரி இருந்தாலும் இவரோட அப்சர்வேஷன் ஹாக்கி யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து அவனை ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இவர்கிட்டேருந்து சிரியு எஸ்கேப் ஆகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சாங்ஸ் வெஸ் பிளாக் பீரியட். ஸோ இவங்க 2 பேருக்கும் பேட்டில் நடந்ததுன்னா இது ஃபர்ஸ்ட் பேட்டில் கிடையாது. ஆல்ரெடி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. நம்ம சாங்ஸோட கண்ணில் ஒரு தழும்பு இருக்கு இல்லையா, அதை போட்டு விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பீரியட் தான். அதே மாதிரி பிளாக் பீரியட் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பல்லெல்லாம் தெரிச்சிருந்திருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்குமான சண்டைங்கிறது இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. ஸோ திரும்ப சண்டை போடுறப்போ அது இன்னும் அல்ட்ராவா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சாங்ஸ் இப்போ கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்த பிளாக் பீரியட் இப்போ கிடையாது. 2 பேருமே ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டாங்க. இப்போ நம்ம பிளாக் பீரியட் எடுத்துக்கிட்டோம்னா அவன்கிட்ட வந்து 2 டெவில் ஃப்ரூட் இருக்கு. ஒரு டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி டார்க்னஸை கிரியேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்றான். இன்னொரு டெவில் ஃப்ரூட் நம்ம ஒயிட் பீரியடோட டெவில் ஃப்ரூட் குராகுரானோமி, அதை யூஸ் பண்ணி என்டையர் உலகத்தையே கூட அழிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. அதுக்கப்புறமா 2 டைப் ஆஃப் ஹாக்கி வந்து யூஸ் பண்றான். நம்ம சாங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சாங்ஸ் 3 டைப் ஆஃப் ஹாக்கி யூஸ் பண்ணுவாரு. அதுலயும் கான்குரர் ஹாக்கி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வேற லெவல்ல யூஸ் பண்ணுவாரு. ஸோ நிறைய பவர்ஃபுல்லான கேரக்டர்லாம் ஒரே மூவிலே வந்து இவரால் முடிக்க முடியும். நம்ம கேப்டன் கிட்ட முடிச்சு விட்ட மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு ஸ்வாட் யூஸ் பண்ணி பேட்டில் பண்றதுலயும் ஒரு ஜித்து. ஸோ இவருக்கும் மீகாக்குமான பேட்டில்ங்கிறது வந்து நிறைய டைம் வந்து நடந்திருக்கு. இந்த 2 பேருமே ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களே, அந்த இடமே தெரிக்கும். அந்த அளவுக்கு இவங்களோட பேட்டில்ங்கிறது வந்து வெறித்தனமா இருக்கும். அவ்வளோ பிசாரா இருக்கான் இல்லையா, ஸோ அவனுக்கு மேட்சா நம்ம ரெட் கேர் பீரியட்ல வந்து பெருசா ஆள் இல்லை. ஸோ ராக் ஸ்டார்னு ஒரு கேரக்டர் இருக்கான். ஸோ அவனை வேணா மேட்ச் பண்ணலாம். ஏன்னா அந்த ராக் ஸ்டார் வந்து ஒயிட் பீரியட் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக சாங்ஸ் போயிருப்பார் இல்லையா, ஃபர்ஸ்ட் ராக் ஸ்டார் தான் போக வைக்கிறதா வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சாங்ஸ் போயிருப்பாரு. ஸோ ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டரா தான் அவன் இருக்கணும். அவனால அவ்வளோ பிசாரோட வந்து பேட்டில் பண்ணி டிஃபீட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா அவனோட பவர்ஸ் பத்தி நமக்கு பெருசா தெரியல. அதுக்கப்புறம் குசானை வந்து நான் ஏன் பிளாக் பீரியட் பேட்டில் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது இல்லைன்னா, எனக்கு தெரிஞ்ச அவர் ஃபுல்லா இருக்க மாட்டாரு அப்படிங்கிறனால தான் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அப்படியே இதுல வந்து குசான் இருந்தாலும் ஸோ இன்னொரு கேரக்டர் வந்து இதுக்குள்ள நம்ம இன்ட்ரோ பண்ண போறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கோ. ஆல்ரெடி சாங்ஸ் வந்து மார்க்கோவை பார்த்து இன்வைட் பண்ணியிருப்பாரு, என்னோட பைரேட் குரூப்ல வந்து சேர்ந்துக்க சொல்லி. ஸோ மார்க்கோ வந்து ரெட் கேர் பைரேட்டுக்கு வந்தா இந்த பைரேட் குரூப் வந்து இன்னமும் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடும். அப்படி இல்லைன்னா சாங்ஸே பேட்டில் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதான் என்னோட மேட்சப். உங்களோட மேட்சப் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க.